கோதுமை ரவைய வச்சு ரொம்ப டேஸ்டியா ஒரு கேக் பண்ண முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? இன்னைக்கு நான் செஞ்சிருக்க கேக்ல பார்த்தீங்கன்னா, கோதுமை ரவையும், நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈஸியாவும் பண்ணலாம். 1 கப் கோதுமை ரவை, இதோடவே 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இத ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இதுல 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துட்டு 1/4 கப் நெய், 1/4 கப் தயிர் சேர்க்கிறேன். கூடவே 1/2 கப் பால் எடுத்துருக்கேன். இதுல கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பால் பார்த்தீங்கன்னா 1/2 கப் எடுத்திருந்தேன். 1/4 கப் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு இது கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பால்ல இன்னும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கேக் பேட்டர் உங்களுக்கு தயாராயிரும். கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. 1/2 கப் பால் எடுத்திருந்தேன். அதில மீதம் இவ்வளோ இருக்குது. பால் பார்த்தீங்கன்னா, தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. டஸ்டிங் பண்ண ட்ரேல சேர்த்துட்டு மேலே பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இங்கே கடாய் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சூடாகிக்கிட்டு இருக்குது. இது நடுவில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ட்ரேயை உள்ளே வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 30லேருந்து 35 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா அருமையான கேக் தயாராயிரும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கேக்கை டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக்கில் நம்ம எந்த ஒரு மாவும் சேர்க்காதனால ரவையை சேர்த்து செய்கிறனால டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக இதில் நெய்யும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்தனால ரவையோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.